வணக்கம் உறவுகளே! சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று தான் வெளியாகியிருக்குங்க. இந்த வீடியோவ நீங்க முழுமையா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது திமுகவுல 2வது முக்கிய அமைச்சரா இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களது இடங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு. அதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது முறையாக அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இதுவரைக்கும் எவ்வளவு பணங்கள் எடுத்துள்ளார்கள் என்பதை இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க இருக்கிறோம். அதாவது பட்ட காயங்கூடமே இன்னுமே ஆறல. அதுக்குள்ளாரயே பார்த்தீங்கன்னா, 2வது ரைடா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, திமுகவிற்கு மேலும் ஒரு பலத்த அடியாக விழுந்திருக்கிறது. இது திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கான சூழ்ச்சி என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டிருந்தாலும், உண்மையில் ஊழல் செய்தவர்கள் வீட்டில் தானே சோதனை நடத்துகிறார்கள். அதற்கு ஆட்சி கலைக்கப்படுவதற்கும் எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஏனென்றால் தப்பு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள விட பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடியவர்கள் சொத்துக்கள் அனைத்தையும் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஸோ தகவல்கள் இதெல்லாம் வெளியாகிருக்கு. அதாவது ஏற்கனவே அவர் மீது ஊழல் வழக்கும் பெற செம்மண் மணல் கொள்ளை மாஃபியா முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அவருடைய பெயர் மணல் கொள்ளை மாஃபியா என்று அழைக்கப்படுகிறது. அந்த காலத்தில் அதாவது கலைஞர் இருக்கும் பொழுதே பல சித்து விளையாட்டுகளை பார்த்தீங்கன்னா, விளையாடி இருக்கிறார் பொன்முடி என்றும். அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஆனால் அப்போது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா, தக்க காரணங்கள் அப்போது எதுவும் இல்லை. அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் எந்த ஒரு பவரும் அப்போது இல்லை. ஏனென்றால் தற்பொழுது எந்த ஒரு ஆதாரமாவது கிடைத்துவிட்டால் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் செந்தில் பாலாஜியைப் போல் நாடகமாடிக்கொண்டிருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு துறைக்கு அதிகாரிகளுக்கும் நடந்துவிடும் என்று இந்த காரணத்தினால்தான் தற்பொழுது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதிலிருந்து தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது என்று அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது. தற்பொழுது பொன்முடி அவர்கள் மகன் கௌதமன் அவர்கள் வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 134 கோடி இதுவரை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும், அதாவது ஆவணங்களாக எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அடுத்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, நெஞ்சுவலி என்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் பொன்முடியின் கதை முடிந்துவிடும் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் ஒருவர் அதனை பயன்படுத்தி கொண்டு தான் இதுவரை உயிரோடு இருக்கிறார். அதாவது உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு கூட தகவல் வெளியாகவில்லை. மீண்டும் அதே தவறை பொன்முடி அவர்கள் செய்ய மாட்டார் என்று இந்த சூழ்நிலையில் தான் ஸ்டாலின் அவர்கள் பெங்களூர் செல்லவிருப்பதாக பார்த்தீங்கன்னா, அதாவது 22 கட்சி தலைவர்கள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இங்கே அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு அவர் சொகுசாக எதிர்க்கட்சி மாநாட்டில் எப்படி நிம்மதியாக கலந்து கொள்வது அப்படின்றத ஒரு சந்தேகத்துடன் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது பெங்களூர் சென்றிருக்கிறார். அப்படி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பொன்முடி அவர்களுக்கு தூக்கம் இல்லாமல் காலையிலே வந்துவிட்டாங்க. 7 மணிக்கு என்னதான் 7 மணிக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு கவலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பொன்முடி அவர்களுக்கு இது தேவைதான். ஏனென்றால் நமது தமிழ் மக்கள் பெண்களிடம் பார்த்தீங்கன்னா, என்ன கூறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஓசி பஸ் இதற்கு முன்பாக நீங்கள் பணம் கட்டி போனீர்கள். தற்பொழுது ஓசியாக நீங்கள் 2 முறை 3 முறை போயிட்டு வரீங்க. யார் வீட்டு காசு எடுத்து யாருக்கு ஓசியில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சர்ச்சையானது வெடிக்கப்பட்டது. பொன்முடி அவர்களே பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கேவலமாக கூறும் அளவிற்கு தான் பார்த்தீங்கன்னா, அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயம் குடித்து 23 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களை நலம் விசாரிப்பதாக சென்ற பொழுது அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று கண்ணீருடன் கோரிக்கை வைக்கும் பொழுது கூட அவர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்காக ஓட்டு போட்டீர்கள், உங்கள் எம்எல்ஏ கிட்ட போய் கேளுங்க, அவங்க சட்டசபையில் முறையிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவமரியாதையாக பேசியிருக்கிறாரு பொன்முடி அவர்கள். இவரை உண்மையிலேயே அமலாக்கத்துறையினர் பார்த்தீங்கன்னா, உடனடியாக ஆதாரங்கள் இருந்தால் உடனடியாக கைது செய்து ஜெயலலிதா போட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களாக மதிக்க அமைச்சர் எதற்கும் நாட்டில் இருக்க வேண்டும்.
அதாவது மக்களை மக்களாக மதிக்காத அமைச்சர் எதற்காக நாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தோட மக்கள் கூறியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையான கருத்து. உங்களது கருத்துக்கள் என்றிருந்த கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் திமுகவினரை சுற்றி வளைப்பது பற்றிய உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.